நேற்று இன்று நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் கைதாகி இருக்கக்கூடிய பல மருத்துவ MBBS டாக்டர்ஸ், யூ கான்ட் ஜஸ்ட் இமேஜின் சிவகுமார், அவெல்லாம் டாப்பர்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவு தே பிகேம் டெரரிஸ்ட். தெரியல. அந்த பெண்மணி இருக்கிறாங்களே, அந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் எ வெரி கேப்பபிள் உமன். அவளுக்கு டாக்டர் ஷஹீன் சஹீத்னு பேரு, அமீர் ரஷீத், அதில் மசீத் ராக்தர், உமர் நபி தான் மரணம் அடைந்து விட்டார். மற்றெல்லாம் உயிரோடுக்காங்க. முசம்பில் அகமது கனை, இவெல்லாம் தேர் ஆல் வெரி மச் ஆக்டிவ். அதை தவிர இன்னைக்கு ஒரு செகண்ட் காரை கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கார். அதுவும் இட் வாஸ் ஆல்சோ ரோமிங் அரவுண்ட் இன் டெல்லி. அதை கண்டுபிடிச்சா ஹரியானா பார்டர்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை தவிர டாப் மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாம் இருவரும் ஒளிப்பதிவு செய்து இந்தியன் டைம் 6:30 வெட்னஸ்டே. இதை நீங்க எப்ப அப்லோட் பண்ண போறீங்களோ அதுக்குள்ள பல விஷயங்கள் வெளிவந்துடும். ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக டர்க்கி அங்கிருந்துதான் இவர்களுக்கெல்லாம் ரேடிகலைசேஷன் நடந்திருக்குன்னு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது ஒரு மாபெரும் திருப்பம். இப்ப பாருங்க, பங்களாதேஷ்ல இருந்து இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தா கடந்த 2-3 மாதங்களாக பங்களாதேஷ்ல ஆன்டி ஹிந்து ஃபீலிங் நிறைய இருந்தது. அந்த அஃபீஸ் இந்த 2611 மாஸ்டர் மைண்ட் பங்களாதேஷ் போயிட்டான், நாட் இன் பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அவனுடைய உறவினர்கள் எல்லாம் தும்சம் பண்ணப்புறம் அந்த டெரர் கேம்ப்ல now they are shifting to பங்களாதேஷ். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபோக்கஸ் பரவுறது டர்க்கி பங்களாதேஷ் போறது. ஸோ இட் கேன் நாட் கோ டு தட். பட் இன்டர்னலா இந்த க்ரோன் அப் டெரரிசத்தை எப்படி கண்டெயின் பண்றதுன்னா நரேந்திர மோடியினுடைய நோக்கமாக இருக்கும் என்று சில அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள்.